ரெண்டாவது போக்கு, ரெண்டாவது ஒரு புரிதல், ஒரு சாரார், ஒரு கூட்டத்தினர் நம்மவர்கள் தான். இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சலஃபி என்பது மிக எளிதான ஒன்று. முதலாவதாக நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தௌஹீதுவாதிகளாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வோடு இணை வைக்காமல் இருந்தால், இதற்கடுத்து முழுமையான சுதந்திரம். சலஃபி என்பதற்கு எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற கருத்து என்ன? முவஹிதாக இருந்தால் போதும், அல்லாஹ்வை ஏற்று இணை வைக்காமல் இருந்து குர்ஆன் சுன்னா அறியாமல், குர்ஆன் சுன்னாவை முழுமையாக படிக்காமல், அதனை தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல், இவர்களே ஒரு சில கோட்பாடுகளை வைத்திருந்து எப்படி நினைக்கிறாங்க, தௌஹீதில் நுழைஞ்சிட்டோன்னு சொன்னால் போதும், ஷிர்க் செய்யாமல் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அல்லாஹ்வையே சார்ந்திருந்து அதற்கு அடுத்து எதனை செய்தாலும் சரிதான். ஏனென்றால் எந்த விதமான நிபந்தனைகளும் கோட்பாடுகளும் இவர்களுக்கு கிடையாது என்று இவர்கள் சலஃபியாவை தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இளைஞர்கள், இப்பேற்பட்ட முஸ்லிம்கள் உலகத்திலே பல பகுதிகளில் பலர் இருக்கின்றார்கள், ஏராளமானவர்கள். இதுவும் ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. குர்ஆன் சுன்னாவை நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம், எவ்வாறு வேண்டுமானாலும் அதனை அமல் செய்து கொள்ளலாம், எவ்வாறு வேண்டுமானாலும் அதனை பிரகடனப்படுத்தலாம், எடுத்து சொல்லலாம். எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கு, எவ்விதமான நிபந்தனைகளும் கிடையாது என்று நினைக்கக்கூடிய இந்த சாரார், நாம் சொன்னோம் இல்லையா, இந்த முதல் கூட்டத்தினர் பிதத்வாதிகளும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சலஃபி என்று எவ்வாறு அவர்கள் குறிப்பிடுகின்றார்களோ, அவர்களை விட கொடியவர்கள், சில நேரங்களில் ஆபத்தானவர்கள் நம்மவர்களில் இருக்கின்ற சலஃபியாவை தவறாக எடுத்து சொல்லும் இந்த கூட்டத்தினர். முஸ்லிம்கள் தான், அல்லாஹ்வை வணங்க தௌஹீத்வாதிகள் தான். ஆனால் சலஃபியா என்ற வார்த்தையை, சலஃபி முஸ்லிம் என்ற வார்த்தையை இவர்கள் தவறாக புரிந்து மக்களுக்கு மத்தியிலே, உலகத்துக்கு மத்தியிலே தவறாக அதனை எடுத்து சொல்பவர்கள். இவர்கள் முதல் கூட்டத்தை விட அதிகமாக கேடு விளைவிப்பவர்கள். ஏனென்றால் நாம் சலஃபியா என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டால், அதனுடைய தவறான விளைவுகள் இவர்கள் காரணமாக இவ்வாறெல்லாம் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம், இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் தங்களுடைய அறியாமையால், மார்க்கத்தை முழுமையாக புரியாமல் எவ்வாறு வேண்டுமானாலும் அதனை எடுத்து சொல்லலாம், எவ்வாறு வேண்டுமானாலும் அதனை நாம் அமல்படுத்தலாம் என்ற தவறான கருத்தை எடுத்து அதனை தவறாகவே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள்.